வணக்கம், நான் உங்கள் மோகனா. 14/8/2025 வியாழக்கிழமை மாலை மலர் செய்திக்குள்ள போகலாம் வாங்க. கோட்டையில் நாளை கொடியேற்றும் போது குண்டு வெடிக்கும், முதலமைச்சருக்கு கொலை மிரட்டல், செங்கல்பட்டு வாலிபர் கைது. ஆகஸ்ட் 14 நாடு முழுவதும் சுதந்திர தின கொண்டாட்டங்களுக்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்து உள்ளன. சென்னை கோட்டையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நாளை தேசிய கொடியை ஏற்றி வைக்கிறார். இந்த நிலையில் நேற்று இரவு 8 மணி அளவில் போலீஸ் கட்டுப்பாட்டு அறைக்கு போன் செய்து மர்ம நபர் ஒருவர் பேசினார். அப்போது சென்னை கோட்டையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தேசிய கொடி ஏற்றி வைக்கும் போது குண்டு வெடிப்பு போன்ற அசம்பாவித சம்பவங்கள் நிகழும், நானே நேரில் வந்து அதனை நிறைவேற்றுவேன் என்று கூறி கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இதையடுத்து மிரட்டல் விடுத்த நபரை பிடிப்பதற்காக தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இது பற்றி தேனாம்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். மிரட்டல் விடுத்தவர் யார் என்பது பற்றி செல்போன் எண்ணை வைத்து விசாரணை நடத்தப்பட்டது. அப்போது கொலை மிரட்டல் விடுத்தவரின் பெயர் கணேஷ், செங்கல்பட்டு மதுரையை சேர்ந்தவர் என்பது தெரிய வந்தது. கட்டுமான தொழிலில் ஈடுபட்டு வருவர் அவர். தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தால் மிகுந்த மன உளைச்சலில் இருந்து உள்ளார். இதனால் நேற்று இரவு அளவுக்கு அதிகமாக மது குடித்துவிட்டு போதையில் மிதந்துள்ளார். போதை தலைக்கேறிய நிலையில் போலீஸ் கட்டுப்பாட்டு அறையான 100க்கு போன் செய்து மிரட்டல் விடுத்துள்ளார். இதைத் தொடர்ந்து தேனாம்பேட்டை போலீசார் செங்கல்பட்டு விரைந்து சென்று இன்று காலையில் கணேசை கைது செய்தனர். அவரிடம் தீவிர விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. கொலை மிரட்டல் சம்பவத்தை தொடர்ந்து சென்னை கோட்டையில் கூடுதல் பாதுகாப்பு போடப்பட்டு உள்ளது. கோட்டையை சுற்றியுள்ள இடங்களில் மோப்ப நாய் உதவியுடன் வெடிகுண்டு சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. ஆழ்வார்பேட்டையில் உள்ள வீட்டிலிருந்து முதலமைச்சர் கோட்டைக்கு வரும் வழி நெடுக கண்காணிப்பு பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளன. கோட்டையில் அனைத்து வாயில்களிலும் பலத்த சோதனைகள் நடத்தப்பட்டு வருகிறது. அடையாள அட்டைகளை காட்டிய பிறகே பணியாளர்கள் உள்ளே அனுமதிக்கப்படுவார்கள். சுதந்திர தின விழாவையொட்டி ஏற்கனவே கோட்டையில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்படும், கண்காணிப்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டு உள்ளன. இது போன்ற சூழலில் செங்கல்பட்டு வாலிபர் வெடிகுண்டு மிரட்டல் விடுவித்திருப்பதால் கோட்டையில் இன்று இரவு முதல் சுதந்திர தின விழா முடியும் வரையிலும் கூடுதல் விழிப்புடன் செயல்பட வேண்டும் என்று உயர் போலீஸ் அதிகாரிகள் வலியுறுத்தினார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைகிறது. மேலும் வேறொரு செய்தியுடன் நான் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறது உங்கள் மோகனா. நன்றி, வணக்கம்.